ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரண்ட் அண்ட் ஹப். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா த கம்ப்ளீட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஜீரோ டு எக்ஸ்பர்ட் லெவல். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 1 மாடியூல் 2 பார்த்துட்டோம். இப்போ மாடியூல் 3 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மாடியூல் 3ல என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கண்டிஷனல் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கண்டிஷனல் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு வகைப்படும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எல்ஸ் கண்டிஷன், இன்னொன்று வந்து ஸ்விட்ச் கேஸ் கண்டிஷன். ஓகேங்களா? இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துட்டோம். போன வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்விட்ச் கேஸ் கண்டிஷன்னா என்னங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்விட்ச் கேஸ் கண்டிஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இட்ஸ் டிப்பிக்கலி யூஸ் ஃபார் கம்பேரிங் த வேரியபிள் அகேன்ஸ்ட் மல்டிபிள் பாசிபிள் வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா? அந்த மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம செக் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஸ்விட்ச் இது கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள வந்து அதோட என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் வந்து எடுத்துக்கும். இப்போ 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ வந்து இந்த கன்சோல் லாக் 1ங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு இதோட பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்குன்னு கொடுத்துருக்கோம். இதோட வந்து பிரேக் ஆகிக்கும். இது பிரிண்ட் பண்ணனே அடுத்த இந்த எக்ஸிக்யூஷன் வந்து அதோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிஷன் கேஸ் 2க்கு வரும். அப்போ கேஸ் 2 வந்து பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே வந்து இந்த எக்ஸிக்யூட் பிரேக்குன்னு இருக்கிறனால அப்படியே வந்து எக்ஸிக்யூட் வந்து ஸ்டாப் ஆகிக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன் 1 2 இப்போ நான் வந்து கண்டிஷன் வந்து 3ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் 1 தான் இருக்குது, கேஸ் 2 தான் இருக்குது, 3 வந்து இல்லை. அதனால் என்ன ஆகும்னா டிஃபால்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணிவிட்டு இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிக்யூஷன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரி, வாங்க நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய் நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு சினாரியோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? என்ன சினாரியோ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீக் டேஸ் வந்து எவ்வளோ 7 டேஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 7 டேஸ் இருக்குது. இப்போ வந்து நான் 1ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து மண்டேங்கிறது டைப் ஆகணும். 2ன்னு கொடுத்தா டியூஸ்டே, 3ன்னு கொடுத்தா வெனஸ்டே, 4ன்னு கொடுத்தா தேர்ஸ்டே, 5ன்னு கொடுத்தா ஃப்ரைடே, ஸோ 6ன்னு கொடுத்தா சாட்டர்டே, 7ன்னு கொடுத்தா சண்டே. ஓகேங்களா? ஸோ 7 நாள், வாரத்தில் 7 நாள். ஓகேங்களா? இப்போ 8ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நான் என்ன காட்டணும் அப்படின்னா இன்வேலிட் டே ஆஃப் த வீக். ஓகேங்களா? அந்த வாரத்தில் 7 நாள் தான் இருக்குது, 8 நாள் கிடையாது அப்படின்னு நான் வந்து ஷோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சினாரியோ. ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியோ பேஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சினாரியோவுக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேர் ஈக்குவல் டு இப்போ டேன்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ வேர் கேப்ஸில் கொடுத்துட்டேன். வேர் டே வந்து ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? இப்போ 3ங்கிறது நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் 3 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன டிஸ்பிளே பண்ணணும், வெனஸ்டேங்கிறது டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? நான் எப்போவுமே சொன்ன மாதிரி நீங்கள் எப்போவுமே ஒரு 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 மாடியூலோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியோ டெவலப் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன சினாரியோங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோடிங் பண்ணுவோம். ஓகேங்களா? நமக்கு சினாரியோ பார்த்துட்டிங்க இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 1ன்னா நம்மளுக்கு வந்து மண்டே காட்டும், 2னா டியூஸ்டே காட்டணும், ஸோ அதை ஏற்ற மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? கோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஜிக்கல் வந்து திங்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் எல்லா சின்டாக்ஸும் படித்து எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் சில பேர் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. இன்னும் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் நான் எல்லாமே படித்தேன் சார், ஆனால் இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் ஏதோ கொடுத்தா என்னால் பண்ண முடியல, ஒரு இன்டர்வியூ போய் ஏதோ கொஸ்டின் கேட்டால் என்னால் வந்து சொல்ல முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு கடல். ஓகேங்களா? ஸோ அந்த கடலில் வந்து எல்லாமே வந்து நம்ம தெரியணும்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு 10 முத்து இருக்குது, அது மட்டும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு 10 முத்தை தெரிஞ்சு வச்சுட்டு எப்படி வந்து லாஜிக்கலாக வந்து கோட் அடிக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ மற்றபடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதோ சின்டாக்ஸ் தெரியலனா கூட நம்ம கூகுளையோ சாட்ஜிபிடியோ கேட்டு நம்ம வந்து அந்த சின்டாக்ஸை எடுத்துக்கலாம். பட் லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஸ்ட்ரிங்லேருந்து நம்பராக மாற்றணும், அது எப்படி மாற்றுறது அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் கேட்டிங்கன்னா அதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஏதோ ஒரு மெத்தட் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதோ சர்ச் பண்ணியும் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம், எப்படி இது இப்போ ஒரு சினாரியோ கொடுத்து இந்த மாதிரி எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படி இது முதல்ல திங்க் பண்ணும், இது எப்படி காட்டலாம்
அப்படிங்கிறது திங்க் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். எடுத்தவொடனே வந்து ப்ரோக்ராம் வந்து யாருமே வந்து இது பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் திங்கிங் பண்ணி இது எப்படி இந்த சினாரியோ அப்படின்னு இது பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் பண்ணணும். என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது பேஸ் பண்ணி கோட் பண்ணிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இட்ஸ் அன் ஈஸி லாங்குவேஜ். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? என்ன கொஞ்சம் வித்தியாசமான லாங்குவேஜ்னு வைங்களேன். மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணி இந்த லாங்குவேஜ் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த வித்தியாசத்தை மட்டும் என்னன்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த சீரியஸ் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. மாடியூல் 1 2 மாடியூல் 2 இப்போ மாடியூல் 3 பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் வந்து ஒரு அஷூரன்ஸ் வந்து என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் மாடியூல் வந்து 13 கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா நான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக தான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கலாக ப்ராஜெக்ட்ஸில் என்ன ஃபேஸ் பண்ணுவோம், என்ன சினாரியோ வரும், அதுக்கு எப்படி நம்ம பில்ட் பண்ணுவோம், அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு சின்டாக்ஸும் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸோ அதுக்காக இது சொல்லணுன்னு காரணம் நான் சொன்னேன். ஓகேங்களா? எப்போவுமே நீங்கள் ஏதோ டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து யோசிங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ப்ரோக்ராமிங் வந்து ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து இஃபெல்ஸ் கண்டிஷன் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கு சில சின்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஸ்ட்ரிங்காகிறது நம்பராக மாற்றுறது, நம்பராக வந்து ஸ்ட்ரிங் அது சில சில சின்டாக்ஸ் மட்டும் அது நீங்கள் பேசிக்ஸ் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடும். எப்போவுமே ப்ராக்டிஸ், நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். எப்போவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதில் பண்ணி பார்க்குறோன்னா நீங்களும் தனியாக பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து நிறைய கற்றுக்க முடியும். ஓகே, இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணி ₹1,00,000 80,000 கட்டி கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரிலங்கடா சொல்கிறாங்க. எங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது அதான், சார் எல்லாம் நான் படித்தேன் சார், பட் என்னால் வந்து ஏதோ டாஸ்க் கொடுத்தா என்னால் பண்ண முடியல அப்படின்னா, அதான் அவங்க படித்த எல்லாம் நினச்சிக்கிறாங்க அந்த ஒரு கோர்ஸ் படித்தா நான் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோர்ஸ் படித்தீங்கன்னா 100% நீங்கள் 1% மட்டும் தான் தெரிஞ்சிருக்கீங்க. ஓகேங்களா? மிச்சம் 99% ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கல, ஏதோ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நிறைய கற்றுக்க முடியும். அது கோர்ஸ் படிக்கிறனாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக தெரிஞ்சிருப்பீங்க, அவ்வளோதான். பேசிக் லெவல் 1% தான் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் நீங்கள் 99% தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் வந்து நிறைய கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஈவன் தோ எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் கூட பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே வந்து லேர்ன் பண்ணி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா எதனால் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தான் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா புது புது சின்டாக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டே பை டே வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா படித்து தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நிறைய கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஒரு வீடியோ சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். எப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் எடுத்து நீங்களாகவே பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் நிறைய கற்றுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ நம்ம இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நிறைய நான் சொல்கிறேன் வீடியோஸ்லேயே. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் கிளியராக பண்ணிங்கனாவே போதும். ஓகேங்களா? நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்து பயப்படவே தேவையில்லை. எந்த ஃப்ரேம் ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் தட்டி வீசலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வேரியபிள் டே 3ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த டே 3ல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதுவேன். ஸ்விட்சோட சின்டாக்ஸ் தான். ஸ்விட்சுன்னு போட்டு ஓகேங்களா? அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ராக்கெட்ஸ் போட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன கண்டிஷனாகவும் கொடுக்கலாம், எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், இல்லைனா வந்து வேரியபிள் கொடுக்கலாம், வேரியபிள் நேம். ஸோ இங்கே எக்ஸ்பிரஷன் பார்த்தா நான் இந்த வேரியபிள் நேமே கொடுத்துக்கிறேன், டே 3. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கேஸ் 1ன்னு போட்டுக்கிறேன். இந்த கேஸில் வந்து என்ன கேஸ் வந்து நான் செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போது டே 1 இருந்துச்சு அப்படின்னா 1. ஓகேங்களா? இந்த 1 வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் லாக்கில் வந்து நான் வந்து டே 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா கன்சோல் லாக் வந்து நான் பண்ணுறேன். ஓகேங்களா? console.log என்ன பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் அ மண்டே அப்படின்னு கொடுக்குறேன். இட்ஸ் அ மண்டே. ஓகேங்களா? இட்ஸ் அ மண்டேன்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா இதோட இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். இதுக்குள்ளே வெளியில் வந்துடும். இது பிரிண்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து பிரேக்குன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸும் யூஸ் பண்ணலாம், கர்லி ப்ராக்கெட்ஸும் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம்னாலும் நீங்கள் இந்த மாதிரியே கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக
நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஓகேங்களா, கொடுத்தாலும் பெஸ்ட்டாக, கொடுக்காட்டியும் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இப்போ கேஸ் 1 வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டே 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே வந்து 1ன்னு வந்துச்சுன்னா அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இட்ஸ் மண்டே. இதே வந்து கேஸ் 2ஆக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் அ டியூஸ்டே. ஓகேங்களா, ஸோ டியூஸ்டே. ஸோ டியூஸ்டேங்கிறத நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா அது டே வந்து 3ஆக இருந்துச்சுன்னு வைங்க, அது கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ன்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ வெனஸ்டே. ஓகேங்களா, ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம், வெனஸ்டே. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து 4ஆக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தேர்ஸ்டே. ஓகேங்களா, ஸோ தேர்ஸ்டே. இப்போ கேஸ் வந்து 5ஆக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரைடே. ஓகேங்களா, அது வந்து ஃப்ரைடே. ஓகேங்களா, அதே வந்து கேஸ் வந்து 6ஆக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சாட்டர்டே. சாட்டர்டே. ஓகேங்களா, ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து 7ஆக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சண்டே. ஓகேங்களா, ஸோ வாரத்தில் பார்த்தீங்கன்னா 7 நாள் தான். ஓகேங்களா, சப்போஸ் இன்கேஸ் யாராச்சும் 8ஓ இல்லை 10ஓ 12ஓ இல்லை வேறு ஏதாவது வந்து அவங்க டைப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிஃபால்ட் மெசேஜ் வந்து நம்ம த்ரோ பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிஃபால்ட் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது, ஒரு கேஸ் இருக்குது. ஓகேங்களா, டிஃபால்ட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம console.log. ஓகேங்களா, இன்வேலிட் டே அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இன்வேலிட் டே. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தேவையில்ல. அதே வந்து பிரேக் ஆகிடும். டிஃபால்ட்டாகவே வந்து டிஃபால்ட் வந்தோடனே இதே வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நம்ம தேவையில்லை. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சேவ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சு இட்ஸ் அ வெனஸ்டே அப்படின்னு வந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம 3ன்னு கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் வந்து கேஸ் 3 இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுவோம். கேஸ் 3 இருக்கிறதுனால இங்கே வந்து இது பிரிண்ட் பண்ணிவிட்டு இது வந்து அதோட வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி வெளியில் வந்துடுச்சு. ஸோ இதோட வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 6ன்னு கொடுக்குறேன். இப்போ டே 6ன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இட்ஸ் அ சாட்டர்டே அப்படின்னு வந்துச்சு. கேஸ் 6 இருக்குன்னு வந்து இங்கே வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியில் வந்துடும், எக்ஸிக்யூட் வந்து ஸ்டாப் ஆகி வெளியில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ நான் சம்மந்தமே இல்லாமல் 8ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், இன்வேலிட் டே. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், சார் இந்த இஃபெல்ஸும் சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது, இது எந்த சினாரியோவில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு யூசர் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூசர் வந்து லாகின் ஆகிறாரு. ஓகேங்களா, அவருக்கு அட்மின் ரைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அட்மின் பேஜுக்கு வந்து கொண்டு போகணும். சரிங்களா, அவர் நார்மல் யூஸராக இருந்தால் நார்மல் யூஸருக்கு என்ன இது இருக்கோ அந்த பேஜுக்கு வந்து நம்ம வந்து அவரை ரீடைரக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனல் பேஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன் வந்து செக் பண்ணணும் அப்படி அந்த இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் வேலிடேஷன்லாம் இருக்கும். அந்த வேலிடேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேர் ஈக்குவல் டு யூசர் ரோல்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, யூசர் ரோல். ஸோ யூசர் ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அட்மினாக இருக்கேன். ஓகேங்களா, அட்மின்னா எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கும். கரெக்டுங்களா, ஸோ அட்மினாக இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சினாரியோ புரிஞ்சுக்கணும். என்ன பண்ண போகிறேன், அட்மினாக இருந்தால் எனக்கு வந்து நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. யூஸராக இருந்தால் எனக்கு யூஸரோட ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த அட்மின் யூசர் இந்த ரெண்டுமே இல்லை, அந்த 2 ரோலும் இல்லை, வேறு ஏதோ ரோல் வந்துச்சு அப்படின்னா அன்னோன் யூசர் ரோல் அப்படின்னு நான் காட்டணும். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் யூசர் ரோல் வந்து என்னோடய அட்மின் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து சூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா,
சுவிட்சில் ஓகேங்களா, சுவிட்சில் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து யூசர் ரோல் இந்த வேரியபிள் நேம் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த வேரியபிள் நேம் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா, வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இப்போ கேஸ் வந்து இப்போ நான் இது பண்ண போகிறேன். இப்போ கேஸில் வந்து இப்போ யூசர் ரோல் வந்து அட்மினாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அட்மினாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கன்சோல் லாகில் போயிட்டு console.log ஓகேங்களா, console.logல யூ ஹேவ் அட்மின் ரைட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். யூ ஹேவ் அட்மின் ரைட்ஸ், யூ ஹேவ் அட்மின் ரைட்ஸ். ஓகேங்களா, ஸோ யூ ஹேவ் அட்மின் ரைட்ஸ்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, அதே வந்து நான் வந்து நார்மல் யூஸராக இருந்தால் ஸோ யூசர் ஓகேங்களா, நார்மல் யூஸராக இருந்துச்சு அப்படின்னா நார்மல் யூஸராக இருந்தால் அப்படின்னா யூ ஹேவ் யூசர் ரைட்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக நான் ஒரு மெசேஜ் வந்து நான் ஷோ பண்ணும். ஓகேங்களா, டிஃபால்ட் என்ன மெசேஜ் ஷோ பண்ணலாம், டிஃபால்ட்டாக கன்சோல் லாக்கில் அன்னோன் யூசர் ரோல்னு ஷோ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் கன்சோல் லாகில் போயிட்டு .log unknown யூசர் ரோல். ஓகேங்களா, யூசர் ரோலுங்கிறது நான் டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சேவ் பண்ணுறேன். இப்போ நான் அட்மின் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூ ஹேவ் அட்மின் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் அட்மின் ரைட்ஸும் வந்திருக்கு, யூ ஹேவ் யூசர் ரைட்ஸும் வந்திருக்கு, அன்னோன் யூசர் ரோலும் வந்திருக்கு. 3 இது வந்திருக்கு. எதனால் அப்படின்னா நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இப்போ நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எல்லா கேசஸும் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து பிரேக் கொடுக்குறேன். பிரேக் கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் அட்மின் ரைட்ஸ்னு வந்து இதோட வந்து அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகி வெளியில் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ மறக்கக்கூடாது. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ டிஃபால்ட்டுக்கு வந்து தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் அட்மின் ரைட்ஸ்னு வந்துருச்சு. இப்போ நான் அட்மின் இல்லாமல் இப்போ நான் யூசர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, யூசர் கொடுத்தனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் யூசர் ரைட்ஸ்னு வந்துச்சு. இப்போ நான் யூசர் இல்லாமல் சும்மா வேறு ஏதோ கொடுக்குறேன், யூசர் 2 அப்படின்னு ஏதோ கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூசர் 2ங்கிற கேஸ் நம்ம எழுதலை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அன்னோன் யூசர் ரோல் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லைவ் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இதோட யூசேஜும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சின்டாக்ஸ் படித்தா மட்டும் பத்தாது, இது வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது நான் சொன்னேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த யூசர் ரோல் இந்த மாதிரி சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்விட்ச் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும். அப்போ தான் இந்த கோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.